ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இட்ஸ் மீ மாஸ்டர் அஃபிஷியல் சேனல். ஸோ வாங்க நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம திருப்பி பார்க்குறோம்னா இன்னைக்கான வீடியோ வந்து டார்க் கேதரிங் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வழக்கு போல் நம்ம கெத்தரும் வந்து டியூஷன் எடுக்க வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் டியூஷன் எடுக்கும்போது டியூஷன் எடுப்ப அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா நம்ம கெத்தரும் யாயும் 2 பேரும் டியூஷன் படிச்சிருப்பாங்க. அதாவது 2 பேர் மாறி படிச்சிருப்பாங்க. படிச்சிருக்கும்போது இதுக்கப்புறம் என்ன காமிடுவாங்க, கெத்தரு வந்து சரி இன்னைக்கு கரெக்டாக தான் எழுதியிருக்க எல்லாமே ஓகே கரெக்டாக தான் எழுதியிருக்க சொல்லிட்டு கரெக்ஷன் பண்ண 2 பேர் மாறி பேசிக்கிறாங்க. ஸோ 2 பேர் மாறி பேசியிருக்கும்போது நம்ம கெத்தர் வந்து சரி நான் வீட்டுக்கு போகிறேன், டைம் ஆகிடுச்சு, அதுவும் இல்லாமல் டியூஷன் வர முடிஞ்சிச்சுனா போகலாம். சரி நம்ம யாய் என்ன சொல்கிறாருன்னா நம்ம திருப்பி ஒரு அட்வென்ச்சர் போகலாம் கேட்குறான். அதை பார்த்தேன் நம்ம கெத்தரும் வந்து இல்லை வேணாம், நம்ம படிக்கிற வேலையை முடிச்சிட்டோம் இல்லை, இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், நாளைக்கு வரேன் நான் இன்றைக்கி வரேன் இப்போ நான் அப்புறமா அங்கேன்னு பார்த்தா நம்ம ஈகோ வந்து என்ன சொல்கிறான்னா ஓகே நம்ம திருப்பி அட்வென்ச்சர் போகலாமே இன்னொரு வாட்டி சொல்லிட்டு இவ்வளோ கேட்குறோம். வேணாம் நம்ம கெத்தரு சொல்கிறேன் வேணாம் நம்ம இந்த ஆளு வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம இந்த டியூஷன் முடிச்சிச்சில இப்போ வேணாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈகோ வந்து யாய்க்கு வந்து டீ கொடுக்குறா. மாறி டீ குடிச்சிருக்கும் போது நம்ம யாய் என்ன கேட்குறா, நம்ம அட்வென்ச்சர் சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. நம்ம கெத்தரு வந்து யாய் வந்து வா போய் ஆகணும் சொல்லிட்டு ரொம்ப அடம்பூச்சி கூட்டு போகிறான். நம்ம கெத்தரியும் ஈக்கோயும் 2 பேரும் கடைப்பிடிச்சும் கூட்டு போகணும் டக்குன்னு கூட்டு போகிறாங்களா. அதுக்கப்புறம் வா போகலாம் சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு உடனே அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ஆண்டி வந்து நம்ம கெத்தரு மேலே தண்ணி ஊற்றின உடனே இந்த ஆண்டி வந்து கத்துறாங்க எதுக்கு நீங்கள் வந்துருங்க, நீங்கள் ஆல்ரெடி இல்லை காசை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கெத்தரு வந்து நாங்கள் அதுக்கு வரல, என் கை வந்து ஃபுல்லாக நகை வந்து சேர்ந்துருக்கு, அதாவது கை ஃபுல்லாக எனக்கு காசால் பாதிக்கப்பட்டதுனால கை ஃபுல்லாக எனக்கு நகை ஃபுல்லாக வந்திருக்கு, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கோம் நம்ம கெத்தரு சொல்கிறான். அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம கெத்தரு காமிக்கிறாங்க. கெத்தரு வந்து காசால் கை ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கோம், அவங்க கை ஃபுல்லாக முடியாக இருந்திருக்கும், அதனால தான் நம்ம கெத்தரு இங்கே கூட்டு வந்தோடனே அவன் கையில் ஏதோ ஊசிலாம் போட்டு அவன் வந்து அந்த கையிலலாம் இருக்கும்ல 2 பேரும் மாதிரி பேச்சு குத்துருக்காங்க நம்ம கெத்தருக்கிட்ட. ஏன்னா முடி வெட்டும் போது வந்து அந்த வலி தெரியக்கூடாதுன்னுக்காக எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம கெத்தரு வந்து ஓகே சரி உங்கள் நகத்தை வெட்ட போகிறோம், நாங்கள் உங்கள் முடிய வெட்ட போகிறோம், முடி வந்து கொஞ்சம் பார்த்து இரு சரியா கொஞ்சம் கூட அசையாதே, இல்லைனா தப்பாக வெட்டிக்க போகுது, அப்புறம் கையில் குத்திச்சுன்னா கேட்கக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்களே பண்ணுறோம் சொல்லிட்டு இந்த பாட்டி வந்து அவங்கள வேலையை ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே வந்து நம்ம யாய் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, கெத்தரு வச்சுன்னா ஏதோ நகை வெட்டுறாங்க எதோ சொல்கிறாங்க. இதில் எனக்கு ஒன்றும் புரியல, ஏதோ நகை வெட்டுறாங்கன்றாங்க. இந்த கையில் வந்து கேஸில் பாதிக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஈகோ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் கை ஃபுல்லாக கேஸில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கை ஃபுல்லாக சபிக்கப்பட்டிருக்கோம், அதனால தான் அவனால் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நீ கூட போனதில் பார்த்துருப்பேன், நீங்கள் அந்த டெலிஃபோன் பார்த்துக்கிட்டு போய் டக்குன்னு வந்து நம்ம கெத்தர் வந்து டக்குன்னு அங்கே அடிபட்டு திருப்பி கையில் வந்திருப்பான். அதுக்கு வருமான கெத்தர் வந்து யாய் வந்து காமிப்பா. கெத்தர் கை வந்து பார்க்க கொஞ்சம் இந்த மாதிரி தான் கேஸால் பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பான். பாதிக்கப்பட்ட உடனே பார்க்க இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் டக்குன்னு யாய் வந்து காமி ப்ளீஸ் காமி சொல்லிட்டு நம்ம ஈக்கு வந்து ப்ளீஸ் காமி சொல்லிட்டு நம்ம யாய் கேட்டுட்டே இருக்கா ஈக்கோ கிட்டேயும். அதுக்கப்புறமா நம்ம யாய் வந்து சரி ஈக்கோ நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு யாய் வந்து கேட்டே கேட்டிருக்க போது திடீர்னு நம்ம ஈக்கோ என்ன பண்ணுறான்னா நம்ம ஈக்கோ வந்து திடீர்னு நம்ம யாயோட கையை காமிக்கிறேன். கையை பார்த்தா கை ஃபுல்லாகவே ஒரு முடியாக இருக்குது, நான் கூட பெருசாக வளர்ந்துருக்கோம் கை ஃபுல்லாகவே, அதனால தான் கெத்தரு வந்து இங்கே கட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்து நம்ம யாய் வந்து சரி இதனால தான் கூப்பிட்டு வந்துருப்பாங்களா, ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த பாட்டி வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி கெத்தரோட முடியை வந்து நாங்கள் ஒரு ஆவியில் வந்து ஒரு பொம்மையில் வந்து நாங்கள் அடைச்சி வச்சுருப்போம். அடைச்சதுக்கப்புறம் எந்த ஒரு ஆவி வந்து கெத்தர் வந்து ஒரு வாரத்துக்கு அவனால் இதை மாதிரி டச் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு பழைய காலத்து பொம்மையை கூட்டு நாங்கள் உள்ளே வச்சதுனால இது ஃபுல்லாக ஆவி இருக்கும், அதனால தான் நான் இந்த பேஸ்மெண்ட்டில் அவனோட முடியை வச்சு ஃபுல்லாக கலந்து வச்சு நாங்கள் உள்ளே வச்சுருவோம் சொல்லிட்டு இந்த எபிசோட் வந்து காமிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து இந்த வீடு காமிக்கிறாங்க. இந்த வீடுக்குள்ளே தான் அந்த ஆவியெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தா நம்ம கெத்தர் வந்து என்னன்னா கீழே ஒரு நரி பொம்மை இருக்கும். அப்புறம் அது அடுத்த சீன்லேயே அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, அந்த ரூமில் மட்டும் போயிடாதீங்க, நான் சொன்னால் மட்டும் தான் நீங்கள் வரணும், அந்த ரூம் மட்டும் நீங்கள் போகக்கூடாது சரியா சொல்லிட்டு இந்த பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம கெத்தர் வந்து ஒரு ஆவி வந்து கண்ட்ரோல் பண்ணி போயிட்டுருக்காங்க அந்த ரூம் கொண்டு உள்ளே போனால் அந்த கெத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கெத்தர் வந்து சாவடிச்சு அவங்களோட ரத்தத்தெலாம் உறிஞ்சிரும். அதை பார்த்து இங்கே சேர்ந்து பார்க்குறாங்க. எங்கே நம்ம கெத்தரு போகிறான்னு நம்ம யாயி பார்க்குறான். எங்கேயும் போகிறான்னு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கெத்தரும் யாயும் என்ன பண்ணுறாங்கன்னா எத்தரும் அவங்க போயிட்டான், சரி நம்ம எப்படியா போய் அவனை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் முடி எடுக்கிறாங்க. முடிய திரும்ப ஈக்கோ என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே போய் காப்பாற்று, ஃபஸ்ட்டு போய் நீ காப்பாற்றுனா எதாவது பண்ண முடியும், இந்த பாட்டி வந்து நீலாம் போகக்கூடாது, நான் மட்டும் தான் போவேன். ஈக்கோ என்ன சொல்கிறாங்க நம்ம போய் ஆகணும், நமக்கு கெத்தரு நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து நம்ம யாய் என்ன பண்ணுறாங்க, நம்ம கெத்தருவை காப்பாற்ற ஒரு கத்தி வச்சுருப்பாங்க. அந்த கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம யாய் வந்து கெத்தருவை காப்பாற்ற
போயிட்டு இருக்கும்போது நம்ம கத்தி எடுத்த உடனே அதுக்கப்புறமா அடுத்த சீன்லேயே நம்ம கெத்தருவை காமிக்கிறாங்க. கெத்தருவோட அந்த ஆவியில் இருக்கணும் டக்குன்னு வாய்க்குள்ளே முடியெல்லாம் வாய்க்குள்ளே போயிருந்த உடனே நம்ம கெத்தரு வந்து அவனால் மூச்சு கூட வாங்க முடியல. இந்த சீனில் மூச்சு கூட வாங்க முடியல நம்ம கெத்தரு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம யாயி வந்து என்ன பண்ணுவோன்னா டக்குன்னு அங்கே இருக்க ஆவிங்களே என்ன பண்ணுவோன்னா டக்குன்னு அந்த கத்தி வச்சு வெட்டின உடனே அந்த ஆவி வந்து நம்ம கெத்தரு வந்து வெட்டினதுக்கப்புறம் நம்ம யாயி வந்து இனிமேல் வந்து கெத்தருக்கிட்ட யாரும் வராதிங்க, வந்தீங்கன்னா இதே மாதிரி இந்த பொம்மை நடந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் எல்லா ஆவிக்கும் பண்ணிடுவோம், அதே மாதிரி இந்த ஆவிக்கு நடந்த மாதிரி எல்லா ஆவிக்கும் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னால் காப்பாற்ற முடியாது. யாயி வந்து சொல்கிறேன், நான் வந்து கொலைகாண்டில் இருக்கேன், டக்குன்னு எல்லாம் சைலண்ட்டாக இருந்துருங்க, எல்லாம் நார்மலாக ஆகிடுங்க, பொம்மைக்குள்ளேருந்து இல்லை பொம்மைக்குள்ளே போயிடுங்க சொல்லிட்டு போயிடறான் நம்ம யாயி சொல்கிறா. அதுக்கப்புறமா அடுத்த சீன்லேயே நம்ம யாயி வந்து காமிக்கிறாங்க. எல்லாம் திருப்பியும் வீட்டுக்கு போகிற மாதிரி திருப்பி காமிக்கிறாங்க ராத்திரிலேயே. அதுக்கப்புறமா நம்ம கெத்தர் வந்து காமிக்கிறவங்க நம்ம யாயி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருந்து ஒரு பொம்மை தூக்கி வந்திருப்பான். நம்ம கெத்தர் வந்து பார்த்து பயந்துருவான். இவங்க எங்கே கற்றுது, எங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வந்தேன் சொல்கிறான். நம்ம கெத்தர் வந்து கேட்குறான், எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், நீ அங்கேயே வச்சிரு தானே, பாட்டி தினம் எடுக்க வேணான்னாங்க, நீ எதுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு நம்ம கெத்தர் வந்து பார்த்து வைப்பறேன். நம்ம யாயி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஆவிங்களை வந்து நான் பிடிச்சி வச்சுருப்பேன், பிடிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் எனர்ஜி பவரில் வரைக்கும், அதனால தான் நான் இதை வச்சுருக்கேன், நீ கெத்தரு நீ பயப்படாத சொல்லிட்டு நம்ம யாயி சொல்கிறா. ஸோ அவ்வளோதான், செகண்ட் எபிசோடு முடியுது. ஸோ நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. டாட்டா, பாய்.